நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் என்னை தங்கச்சியாக நினச்சிக்கோங்க, அக்காவாக நினச்சிக்கோங்க, சகோதரியாக நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்துக்கான வாசியை தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேர துதி ஆராதனை. மார்ச் 1ஆம் தேதி 2026 ஹெவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டர் பிரின்சி குடும்பங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள், மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேர துதி ஆராதனை செய்ய வேண்டும் என்று. உங்க பேரெல்லாம் கீழே போட்டாச்சு. ரெக்கார்ட் இருக்கு. செய்ய வேண்டியது உங்க கடமை. ஐயா, மதிலை அவர் ரட்சிப்புன்னு கட்டிட்டாரு, வாசல்களை எடுப்பிக்க வேண்டியது உங்க வேலை. துதிதான் அந்த வாசல். இந்த நாளில் முடிவு செய்யுங்க, மாதத்துக்கு 1 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும்தான். அங்கே ப்ரேயர் இல்லை, பெட்டிஷன் இல்லை, அழுகிறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. துதி 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 துதி. கர்த்தரை துதிக்கணும், அவர் நாமத்தை துதிக்கணும். அல்லேலூயா. பாட்டை செலக்ட் பண்ணுங்க. எப்படி செலக்ட் பண்ணுங்க? பாடல்ல கர்த்தரை உயர்த்துற பாட்டாக தான் இருக்கணும். அது அங்கே தான் தெல்லுப்பூச்சி நான் ஒரு இது அதெல்லாம் பாடக்கூடாது. அங்கே வெறும் ப்ரைஸ். அங்கே கண்ணை மூணா சிங்காசனம் தெரியணும். ஐ சேலஞ்ச் யூ, ஐ ப்ராமிஸ் யூ, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லிடுங்க. எவ்வளோ பிஸி பாய்ஸ், எவ்வளோ பெரிய வாலிப பிள்ளைங்க, என்ன பிள்ளைங்கனாலும் வர சொல்லுங்க. அப்படி இல்லையா, அவங்க பிள்ளைங்க தூரத்தில் இருக்காங்கன்னா பிள்ளைகளை ஜூம்லேயோ வீடியோ கால்லையோ கனெக்ட் பண்ண சொல்லிடுங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி 5 மணிக்கு நம்ம ஃபேமிலியோட ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன். இனி இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி, துபாயில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை டைம் குறித்து அவங்கள வீடியோ காலுக்கு வர வச்சு உட்கார வச்சு ஸ்டார்ட் ப்ரைசிங் காட். உங்கள் பிள்ளைங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தின் அசுத்தம் உங்களை பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் அவர்கள் வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்துவார். இதை நான் சொல்கிற ஆலோசனை நீங்கள் செய்து பாருங்க. டூ இட். இன்னைக்கு 1ஆம் தேதி எவ்ரி மாதம் முதல் நாள் நீங்கள் தேதி குறிச்சிடணும். இந்த நீங்கள் துதி எடுக்க எடுக்க வசனம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபாதரை பாடு, துதி எடுத்தா சாத்தான். அப்போ ஒரு வீட்டு பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த வீட்டில் என்ன இருக்கணும் தெரியுமா? பிரைஸ்.